அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, அமைதியோடு நாம் வாழும்போது அதில் ஒரு நிறைவு கிடைக்கும் இல்லையா? அந்த நாளுக்காக தான் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறோம். மன அமைதி தாரும் ஆண்டவரே, எங்களை நிறைவாக வழிநடத்தும் ஆண்டவரே என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் கேட்கிறோம். இன்றும் அவர் இறைவார்த்தையில் நம்மளை தேற்றுகிறார், திடப்படுத்துகிறார். இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் ஒபேதியா எழுதிய நூல் அதிகாரம் 1 இறைவார்த்தை 12 14 முடிய. நீ உன் சகோதரனுடைய நாளை கண்டு அவனுடைய வேதனை நாளை கண்டு மகிழ்ச்சியடையாது இருந்திருக்க வேண்டும். யூதாவின் மக்களை பார்த்து அவர்களின் அழிவு நாளில் களிப்படையாது இருந்திருக்க வேண்டும். அவர்களின் துன்ப நாளில் இருமாப்படையாது இருந்திருக்க வேண்டும். என் மக்கள் துன்புற்ற நாளில் அவருடைய வாயிலுக்குள் நுழையாது இருந்திருக்க வேண்டும். அவர்கள் கேடுற்ற நாளில் அவர்களின் அழிவை குறித்து மகிழ்ச்சியடையாது இருந்திருக்க வேண்டும். அவர்கள் அழிவுற்ற நாளில் அவர்களின் பொருட்களை கொள்ளையடிக்காது இருந்திருக்க வேண்டும். அவர்கள் தப்பி ஓடியவர்களை வெட்டி வீழ்த்தும்படி வழிச்சந்துகளில் பதுங்கிறாது இருந்திருக்க வேண்டும். அவர்கள் துயருற்ற நாளில் அவர்களில் எஞ்சியிருப்போரை காட்டி கொடுக்காது இருந்திருக்க வேண்டும். இப்போ நம்ம சகோதர சகோதரிகள் துன்பப்படுகிறார்கள் இல்லையா? அதை நாம் கண்டும் காணாது இருக்கிறோமா? அதுக்கு தான் இந்த வார்த்தை. நீ உன் சகோதரனுடைய நாளை கண்டு அவனுடைய வேதனை நாளை கண்டு மகிழ்ச்சி அடையாது இருந்திருக்க வேண்டும். அவன் வேதனைப்படுறாங்க அப்படின்னா நம்ம மகிழ்ச்சி அடையாது இருந்திருக்க வேண்டும் சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் திரும்பி திரும்பி வாசித்து பாருங்கள். நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கிறத அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சரியா? அவர்களின் அழிவு நாட்களை கண்டு அந்த துன்ப நாட்களில் இருமாப்படையாது இருந்திருக்க வேண்டும்ங்கிறாங்க. இவங்களுக்கு இது வேணும், சரியான தண்டனை அப்படின்னு பிறட்ட நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுதான். ஏனென்றால் அந்த இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. மக்கள் துன்புறுற நாளில் அவர்களுக்கு கேடு வந்த நாளில் நாம் மகிழ்ச்சி அடையாது இருந்திருக்க வேண்டும். செஞ்சதுக்கு தான் அவங்க பட்ட துன்பம். ஆனால் அவங்க இறை மக்கள் இல்லையா? இறைவனோடு சேர்ந்து வாழ்பவர்கள் படுகின்ற துன்பங்கள் அனைத்துமே அவர் திட்டமில்லாமல் வராது மக்களே. நாம் துன்பப்படுகிறோம் என்றால் அவர் திட்டத்துக்கு நாம் ஒத்து போனால் கண்டிப்பாக அந்த துன்பத்திலும் நமக்கு விடுதலை உண்டு. நாம் ஒருத்தரிடமிருந்து தப்புறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த நாளில் அவங்க காட்டி கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டும். இவங்க தான் செஞ்சாங்க, அவங்க குற்றம் செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க மேலே குற்றப்பழி சுமத்துறாங்கன்னா நாம் அதில் போய் நின்றுருந்தோன்னா அந்த பாவம் நம்மளையும் சாரும் இல்லையா? பாரு, துயருற்ற நாளில் அவர்கள் எஞ்சியோரையும் காட்டி கொடுக்காது இருந்திருக்க வேண்டும். எல்லாமே துன்பம் துன்பம் துன்பம். ஏனென்றால் இறைவனுடைய மக்களை, இறைவனுக்கு உகந்த மக்களை நாம் பிறரிடம் காட்டி கொடுக்காமலும் அவர்களுடைய சார்பில் நாம் நில்லாமல் அவர்களுக்கு எதிர்த்து நாம் வழக்காடவும் இருந்திருந்தால் அவர் சொன்னது அனைத்துமே நமக்கு நடக்கும். ஏனென்றால் இந்த அதிகாரம் முழுமையாக வாசித்தா நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம இடையில தானே தருகிறார் வார்த்தை. அப்போ அந்த வார்த்தைகள் அனைத்தையும் நாம் ஒன்று கூட்டி வாசிக்கும்போது எதற்காக இந்த வார்த்தைகளை கடுமையாக வருகிறது நமக்கு அப்படி நாம் கேட்கும்போது அவர் நமக்கு அதை தெளிவுபடுத்துவார் இல்லையா? அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம சகோதரங்களுக்கு உதவி செய்கிறோமா? நம்ம துன்பத்தை கண்டு நம்ம சகோதரங்க நம்ம கூட இருந்தவங்க அதை கண்டு கழிக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க, அவங்க கண்டு கழிக்கட்டும். நம்ம கூட இறைவன் இருக்கிறார். நம்ம இறைவனோடு ஒன்றித்திருப்போம். நமக்கு யாராவது நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்களா? இறைவன் பார்த்துக்கொள்வார். ஆண்டவரே, எங்களுக்கு வழக்காட ஆள் இல்லை, எங்கள்கிட்ட பணமும் இல்லை, எங்களுக்கு ஜனமும் இல்லை. ஆண்டவரே, நீர் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்களேன், அவர் அனைத்தையும் செய்வார். நம்மளை இழிந்த நிலைக்கு தள்ளுகிறார்களா? நீங்கள் இதை செய்திருக்க வேண்டும், அதை செய்திருக்க வேண்டும் என்று நம்மளை குற்றம் சாட்டுகிறார்களா? நன்றி சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே, அவர்களிடம் இருக்கிறது என்னிடம் ஒன்றுமே இல்லை, அதனால் அவர்கள் சுட்டி காட்டுகிறார் என்று நினைத்து கொள்ளுங்கள். அவரிடம் விட்டு விடுங்களேன், எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அன்னை மரியாள் சொன்னது போல் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். இந்த இறை சிந்தனோடு ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய இரக்கத்திற்கு அளவே இல்லையாம் ஆண்டவரே. ஆனாலும் அனைத்து நீர் பார்த்து கொள்வீர் என்று நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களிடம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, ஆனால் நீர் இருக்கிறீர், அந்த நிறைவோடு இருக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்கள் ஆன்மாவில் தங்கி எங்களை நீர் வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.